ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து உங்கள் லத்திகாமு. நான் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ ஷேர் பண்ண போகிறேன்னா, நாங்கள் வந்து ஓம் சக்திக்கு மாலை போட்டிருக்கோம். நானும் மம்மி மாலை போட்டிருக்கோம். ஸோ லைக் 3 டேஸ் இது பண்ணி மாலை போட்டிருக்கோம். நாங்கள் வந்து மார்னிங்கே போயிட்டு எழுந்துட்டு மாலைலாம் போட்டுட்டு வந்துட்டோம் ஓம் சக்தி கோயிலில். இங்கே வந்து பெங்களூரில் தான் நாங்கள் போட்டிருக்கோம். இதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டைம் போட்டு பூஜைலாம் பண்ணிட்டோம். மார்னிங் வந்து நாங்கள் ஃபாஸ்டிங் தான் இருந்தோம். ஆஃப்டர்நூன் தான் பூஜைலாம் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட்டோம். இது வந்து 2 டேஸும் எடுத்த வீடியோஸ், லைக் பூஜை பண்ணது எல்லாமே. அண்ட் தென் இதெல்லாம் பண்ணோம். இது எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். நல்லா தான் இருந்துச்சு, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி. ஆக்சுவலி இது வந்து எங்களோட ரொம்ப நாள் ஆசை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் தென் 3rd டே வந்து என்ன ஆச்சுன்னா, நாங்கள் மார்னிங்கே கிளம்பிட்டு போயிட்டு காலைல இருமுடி எடுத்துகிட்டு பஸ்ஸில் நாங்கள் போயிட்டோம். கோயிலுக்கு மேல்மருவத்தூர் தமிழ்நாட்டில் இருக்க கோயிலுக்கு நாங்கள் பஸ்ஸில் வந்துட்டோம். லைக் நிறையா பேர் மெம்பர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் கொஞ்ச நேரம் கழித்து வந்து லைக் சாப்பாடு சாப்பிட்டு அங்கே இறக்கியிருந்தாங்க. அண்ட் தென் நாங்கள் பஸ்ஸில் வந்து கொஞ்ச நேரம் படுத்துட்டு அதுக்கப்புறம் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க, தூங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அண்ட் தென் நிறைய பேர் டான்ஸ்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து எனக்கு கூச்சமாக இருந்துச்சு போக. அண்ட் தென் நைட் ஆகிடுச்சு. நைட்டே நாங்கள் இருமுடி செலுத்திட்டோம். நல்லா ரொம்ப கடவுளோட அருள் நல்லா கிடைச்சது எங்களுக்கும். நல்லா தரிசனம் ஆச்சு. அவ்வளோ கூட்டம் இல்லை. லைக் வெளியே வந்தோடனே தான் கூட்டமாக இருந்துச்சு. உள்ளே அந்தளவுக்கு நல்லா நின்று பார்க்குற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் தென் சாப்பிட போயிட்டு நெக்ஸ்ட் வந்து வெளியே வந்து கேலண்டர் வாங்கினோம். அதுக்கப்புறம் சாமி ஃபோட்டோஸ் வாங்கினோம். அண்ட் தென் பொட்டு அது இது வழியில எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். ஆக்சுவலி ரொம்ப எக்ஸ்பென்ஸ் தான். நிறையா ரேட்டு எல்லாமே ரொம்ப தான் இருந்துச்சு. பட் ஆனாலும் எல்லாம் பார்த்துட்டு எல்லாம் இருந்தோம். அண்ட் தென் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து ஒரு கடைக்கு போயிருந்தோம். அங்கே வந்து என்னென்னா ரொம்ப ரேட், எல்லாமே எது எடுத்தாலும் ரொம்ப ரேட்டு. லைக் ஆக்சுவலி ரொம்ப ரேட் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் வந்து நைட் வந்து தூங்கிட்டோம். எல்லாம் முடிச்சுட்டு நைட் வந்து தூங்கினோம். பிகாஸ் அடுத்த நாள் அதே கோயிலுக்கு நாங்கள் போகணும். மார்னிங் ரூம் எடுத்து புக் பண்ணி தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கிளம்பிட்டு நல்லா ரெடி ஆகிட்டு அதே கோயிலுக்கு வந்து நாங்கள் போனோம். முன்னாடி மட்டும் லைக் பார்த்துட்டு சாமி கும்பிட்டு வரா மாதிரி நாங்கள் போனோம். ஏன்னா நைட் அந்தளவுக்கு சாமி இந்த சைடு பார்க்க முடியாது. ஸோ பார்த்துட்டு எல்லாம் கொஞ்ச நேரம் வேறு கோயிலுக்கு மற்ற கோயிலுக்கெலாம் போயிட்டு மேல்மருவத்தூர் அந்த கோயிலே மற்ற கோயிலில் பார்த்துட்டு வந்துட்டோம். கொஞ்ச நேரம் இருந்துட்டு நாங்களும் வந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம், நார்மலாக இங்கே வந்து நிறையா எல்லா ஸ்டேட்லேருந்தும் வராங்க இங்கே மாலை போட ஓம் சக்திக்கு. அண்ட் தென் அப்படியே கொஞ்ச நேரம் இருந்தோம். அதுக்கப்புறம் லட்டு அது இது பிரசாதம்லாம் நாங்கள் நைட்டே வாங்கிட்டோம். பட் எங்கள் கூட வந்தவங்கலாம் அங்கெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க பிரசாதம் அது இது எல்லாம் சேர்ந்து. தென் எங்களுக்கும் பார்த்தோம். ஆக்சுவலி இது வந்து எனக்கு வந்து செகண்ட் டைம். ஃபஸ்ட் டைம் வந்து நான் மாலை போடாமல் என் கசின்ஸ் கூட நான் போனேன். அண்ட் தென் இது வந்து செகண்ட் டைம் மாலை போட்டுட்டு நான் இந்த கோயிலுக்கு செகண்ட் டைம் போனேன். அதுக்கப்புறம் பஸ்ஸில் ஏறிட்டோம். அண்ட் தென் நல்லா டான்ஸ் அது இதுன்னு எல்லாமே இருந்துச்சு. நல்லா சூப்பராக நல்லா டான்ஸ் ஆடினோம். ஆக்சுவலி நான் இங்கே வந்து என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் வந்து மாலை போட்டு போகிறீங்கன்னா, எனக்கு இது ஃபஸ்ட் டைம் தான் மாலை போட்டு திருப்பி வரேன். நீங்கள் இன்கேஸ் போகிறீங்கன்னா அங்கே வந்து ஸ்டார்டிங்லேயே அந்த திங்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா. நான் வந்து ஆக்சுவலி நான் வாங்குறேனோ இல்லையோ, பட் ரேட் மட்டும் கேட்டுட்டு இருந்தேன். லைக் வேரி ஆகுது இந்த ஷாப்புக்கும் அப்புறம் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்க ஷாப்புக்கு எதுவுமே வாங்காதீங்க. போக போக லைக் டெட் எண்டாக இருக்கும் பாருங்கள், அந்த ஷாப்ஸில் அங்கே போய் வாங்க. ஏன்னா நிறைய கடை இருக்குது. லைக் லாஸ்ட்டாக எந்த கடை இருக்கோ அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. பிகாஸ் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே இருக்க இது வந்து ரொம்ப ரொம்ப ரேட் சொல்கிறாங்க. அதுவே லைக் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு போனால் லாஸ்ட் டெட் எண்ட் அந்த மாதிரி போனால் அங்கே வந்து கொஞ்சமாச்சு லைக் 50 ருபீஸாச்சு இதை பண்ணுறாங்க. இப்போ அங்கே 200 சொன்னாங்கன்னா இங்கே 150 அந்த மாதிரி இருக்குது. நான் மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஸோ அதை தான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து லாஸ்ட்டாக இருக்க ஷாப்புக்கு வந்து நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்கிறேன். இங்கே வந்து நல்லா டான்ஸ்லாம் ஆடிட்டுருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து ஷையாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா டான்ஸ்லாம் ஆடிட்டுருந்தேன். நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தேன். ஆக்சுவலி என்னென்னா, இது வந்து எங்களோட ஃபஸ்ட்டு இது மாதிரி நாங்கள் போகிறது. ஸோ எனக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. பிகாஸ் மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. மம்மி வந்து உக்காந்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு வந்திருந்தேன். அண்ட் தென் கொஞ்ச நேரம் சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் அது இது எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லா டான்ஸ் ஆடிட்டுருந்தோம். கால் வலிக்க டான்ஸ் ஆடினோம். கால் வலிச்சிச்சு. பட் ஆனாலும் டான்ஸ் ஆடிட்டே இருந்தோம், விடவே இல்லை. அது என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு
நல்லா டான்ஸ்லாம் ஆடிட்டுருந்தோம். அது எவ்வளோ நேரம் ஆடணும், என்ன ஆடணும்னு எங்களுக்கு எதுவுமே புரியல. எங்கள் மம்மி பாட்டுக்கு என்ன வீடியோ பிடிச்சிட்ருக்காங்க, எனக்கே தெரியல. அண்ட் தென் டான்ஸ்லாம் ஆடிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா, ஓம் சக்திக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் போகிறது. பட் எனக்கு வந்து போன உடனே அந்த அம்மாவை பார்த்தோன்னே எனக்கு உடம்புலாம் ஃபுல் கூஸ் பம்ப்ஸ், உடம்பு அப்படியே சிலுத்துக்குச்சு. அது என்னன்னு தெரியல. எனக்கே என்ன லைக் என்ன அறியாமல் எனக்கு ஒரு ஃபீலிங் ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. லைக் ரொம்ப டிவைனாக அந்த காட் கிட்ட இதாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நல்லா டான்ஸ்லாம் என்ன எப்படி சொல்கிறதுனே தெரில. மார்னிங் மார்னிங் வந்து நைட் வரைக்கும் விடாமல் டான்ஸ் தான். நான் ஸ்டாப் கேப். லைக் அப்போ 10 மினிட்ஸ் 5 மினிட்ஸ் கேப் இருந்துச்சு. பட் எல்லா ஏஜ் குரூப்பும் டான்ஸ் ஆடினாங்க. பட் சேஃப்டியும் முக்கியம் எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். நாங்களும் சேஃப்டி எல்லாம் இது பண்ணி தான் இந்த மாதிரி இருந்துகிட்ருக்கோண்ணா. அண்ட் தென் எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. லைக் வயசானவங்க அது இதுன்னு நோ கேட்டகரி, ஏஜ் கேட்டகரியே இல்லை. சின்ன பசங்களும் குட்டி குட்டி பசங்களும் ஆடிட்டு இருந்தாங்க. லைக் டீனேஜ் கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் ஆண்டி பாட்டி எல்லாம் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா வைபாக நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஆடிட்டுருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வந்து நான் விண்டோவெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். சூப்பராக அந்த மவுண்டன்ஸ் அது இது இருந்துச்சு. அதுக்கப்புறம் கீழே இறங்கி வந்து நாங்கள் வந்து ஏதோ ஒரு இது மேலே ஏறி போனோம். லைக் சாமி அங்கே வந்து என்ன இப்போ தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க புதுசாக. ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. பட் வீடியோ எடுக்க விடல. அண்ட் தென் என்னென்னா இங்கே வெளியே வந்து அதை அடுத்து என்ன ஷாப்பிங் குட்டி குட்டி ஷாப்பிங்லாம் பண்ணிகிட்ருந்தோம். இது வந்து என்னென்னா வேலூரில் பள்ளிக்கொண்டாவில் இருக்குது. இது வந்து வாராகி அம்மன் டெம்பிள். இங்கே ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்குது, நல்லா இருந்துச்சு. சூப்பராக எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. யாருன்னா போனீங்கன்னா வேலூர் பள்ளிக்கொண்டாவில் இருக்குது இது. அண்ட் தென் நாங்கள் வாராகி அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் எங்கள் மம்மியை வீடியோ எடுக்க சொன்னேன். அவங்களும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அண்ட் தென் என்ன ஆச்சுன்னா உள்ளே போயிட்டு வாராகி அம்மனை பார்த்தோம். லைக் நான் வந்து இவங்களோட ஹிஸ்ட்ரி எல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இந்த கோயிலுக்கு போகிறேன். எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அவங்களோட இதெல்லாம் நான் கதைலாம் கேட்டுட்டு இருப்பேன், ஸ்டோரி எல்லாம். போனது ரொம்ப எனக்கு இங்கே வந்து என்னென்னா வரவங்க வந்து ஒரு சொம்பு லைக் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றுவாங்க. அம்மாவை நினச்சிட்டு ஏதாச்சும் வேண்டுதல் நினச்சி அவங்களுக்கு அபிஷேகம் மாதிரி பண்ணுவாங்க. நானும் மம்மியெல்லாம் பண்ணிகிட்ருந்தோம். அண்ட் தென் இது வந்து எல்லோரும் பண்ணலாம். எல்லாருக்கும் இது இருக்குது. எல்லோரும் பண்ணிகிட்ருந்தாங்க. எங்கள் கூட வந்தவங்க எல்லாம் நிறைய பேர். இவங்க தான் வாராகி அம்மன் எங்களுக்கு பிடிச்சவங்க. அண்ட் தென் இந்த சைடு நாங்கள் வந்தப்போ கணேஷா இங்கே இருந்தார். லைக் ஒரு இது மாதிரி இருந்துச்சு. உள்ளே வந்து கற்பூரம் ஏற்றிட்டு வந்துட்டோம்.
அண்ட் தென் வெளியே வந்தப்போ சிவா, அதுக்கப்புறம் கோமாதா எல்லாம் இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் கோமாதான்னா. அதுக்கு தான் தனியாக மட்டும் கொஞ்சோன்னு எடுத்தேன். ரொம்ப ஃபேவரெட், என்னோடய ஹார்ட் ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இது என்ன சாமின்னு தெரியல, பட் வந்து நாங்கள் அது ஊஞ்சல் மாதிரி இருந்துச்சு, ஆடிகிட்ருந்தோம். அதுக்கப்புறம் என்னென்னா இந்த சைடு வந்தப்போ இந்த இது இருந்துச்சு இவங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் இது கழிச்சு இங்கே வந்து வாராகி அம்மன் இருந்தாங்க அகெயின். அங்கே வந்து என்னென்னா மஞ்சள், ஏலக்காய் அதெல்லாம் போட்டு அரைச்சி அவங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க. தண்ணிலாம் ஊற்றுவாங்க ஏதாச்சும் வேண்டுதல் வச்சு. எங்களுக்கு ஃபஸ்ட் டைம்னாலே தெரியல. ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நாங்கள் ப்ரீயாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்கள் போவோம். அதான் இங்கே மலை மேலே ஒரு கோயில் மாதிரி ஏதோ இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே அம்மன் மாதிரி. அதுக்கப்புறம் அதே கோயிலில் என்ன இருந்துச்சுன்னா நாகம்மா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய டெம்பிள்ஸ் மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லா கோயில் சுற்றி பார்க்குறதுக்குள்ளே டைம் ஆயிடுச்சு. நைட் டைம் ஆயிடுச்சு. நாங்கள் மலை மேலே ஒரு கோயில் படியெல்லாம் ஏறி போனோம். அங்கே வந்து நிறைய குரங்கு அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் காளியம்மா இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் போகிறப்ப என்னென்னா ஒரு கணேஷாவுக்கு வந்து பூஜை பண்ணிகிட்ருந்தாங்க. அந்த அகோரிங்க எல்லாம் சேர்ந்து பூஜை பண்ணிகிட்ருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்க்கவே அழகா. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இதெல்லாம் லைக் மிக்ஸ்டு இது லைக் வீடியோஸில் கிளிக் பண்ணுங்க, அதெல்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் டே வந்து என்னென்னா என்ன சொல்கிறது, ரொம்ப ஹாப்பியாக மைண்டை ஃப்ரீயாக லைக் ஃபோனே யூஸ் பண்ணாமல் அந்தளவுக்கு போயிட்டுருந்துச்சு. அண்ட் தென் இதெல்லாம் எங்களோடய ஃபோட்டோஸ், எங்கள் மம்மியோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இப்படின்னு எல்லாம் எடுத்தோம். எல்லோரும் சேர்ந்து கூட வந்தவங்களாம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இது வந்து ஒரு பிளேஸ் நாங்கள் சாப்பிட போனோன்னு சொல்லல, அங்கே எடுத்தது. ஆக்சுவலி இது வந்து என்னென்னா நாங்கள் வாராகி அம்மன் பார்த்தோம்ல, அங்கே இதெல்லாம் நிறையா சிலை வச்சுருந்தாங்க. ஒரு பேர் கூட எனக்கு சரியாக தெரியல. நிறைய சாமி சிலை வச்சாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பஸ்ஸில் ஏறிட்டோம். அதுக்கப்புறம் டான்ஸ் அதே போல் வழக்கம் போல் டான்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. எல்லோரும் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. நல்லா எப்படி சொல்கிறது, அவங்களுக்கு ஓகே இதான்பா இந்த டே அப்படின்னு சொல்லிட்டு விடாமல் டான்ஸ் நிறைய ஆடிட்டு இருந்தாங்க எல்லோரும். நானுமே அதில் ஆக்சுவலி எனக்கு என்னென்னா டான்ஸே சுத்தமாக வராது, ஸ்டெப்ஸ் எதுவுமே. ஓகே அதுக்கப்புறம் லேட்டாக ரெக்ரெட் பண்ணக்கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டுறதுக்காக நானும் ஓகே தலை கை மட்டும் ஆட்டிகிட்டு இருந்தேன். இப்படி எப்படி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் டான்ஸ் அவ்வளோக்கும் வராது. பட் எனக்கு ஆனால் பிடிக்கும், லைக் எல்லோரும் ஆடுறாங்களே நானும் ஆடணுன்ட்டு. அப்புறம் லாஸ்ட் வந்து என்னென்னா நல்லா டான்ஸ் ஆடணும் கீழே ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி.